பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்களை உங்கள் கண்களுக்கு முன்பதாக காண்பித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். முதலாவது 6ஆம் வசனம், மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 3 கேள்விகள். அதில் முதல் கேள்வி, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த கடைசி நாட்களில் உண்மை இல்லாத மனிதர்கள் வாழுகிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும்? ஒரு உண்மை உள்ள மனிதராக வாழ தேவன் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருப்போம். ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்லும்போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். அந்த சாட்சியை மோசே பெற்றது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள மனிதனாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், மனைவி பிள்ளைகள்கிட்ட உண்மையாக இருக்கணும், கர்த்தருடைய பார்வையில் உண்மையாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கை வாழ நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உண்மையானவர்களை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 9ஆம் வசனம், அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க வேண்டும். நம்ம பாவம் இல்லாமல் ஒரு துப்புரவாக, அது சுத்தமாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற மனுஷனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போது இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள், தேவையில்லாத பாவங்கள், அசுத்தங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும். அசுத்தம், காம விகாரம், இப்படி நிறைய லிஸ்ட்டை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அசுத்தமான காரியங்கள் அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சுத்த இருதயமாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும், இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவன் தங்க வேண்டும். நம்முடைய இருதயம் தேவன் வாழுகிற ஒரு தூய ஸ்தலமாய் மாற வேண்டும். ஆகவே நம்முடைய இருதயத்தை எப்பொழுது சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் எந்த பாவம் செய்யாமல் நம்மை சுத்தமாக பரிசுத்தமாக காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். இந்த கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா, இன்னைக்கு பாவம் பெருகி கொண்டிருக்கிற காலம். ஜனங்கள் வித்தியாசமான பாவங்கள், அசுத்தமான காரியங்கள், இச்சைகள், இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்மை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மூன்றாவது காரியம் என்னென்னா, 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? மூன்றாவது கேள்வி, மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? ஆமேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னே நிறைய வழிகள் இருக்கிறது. அதாவது கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமாக இருக்கிறது. அப்போது நம்ம போகிற வழியை டிசைட் பண்ணுறது தேவன். அது மட்டும் இல்லாமல் நாமும் நம்ம போக வேண்டிய வழியை டிசைட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, தவறான பாதைக்கு தங்களை உட்படுத்தி விடுகிறார்கள். ஜீவனுக்கு போகிற அந்த இடுக்கமான வழியை அநேகர் விட்டு விலகி விடுகிறார்கள். அங்கே போக முடியாமல் வழி விலகி விடுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வழியில் என்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமியில் நமக்கு முன்னே இருக்கிற அநேக தவறான வழிகள் இருக்கிறது. ஆனால் அந்த வழியில் நம்ம செல்லாமல் நம்ம நல்ல வழியில், ஆண்டவர் காட்டுகிற வழியில் நம்ம செல்லணும். இயேசு என்ன சொல்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவரே நமக்கு வழி, இயேசுவே நமக்கு வழியாக இருக்கிறார். அப்போ அவர் காட்டுகிற பாதையில் நம்ம என்ன செய்யணும்? சரியாக போகணும். ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் போய் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, இன்றைக்கி நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும்.
என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை கொடும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்டு நம்முடைய வழியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற உலக இச்சையான பாதையை நம்ம தெரிந்து கொள்ளாமல், தவறான பாதையை தெரிந்து கொள்ளாமல், சரியான பாதையில் நம்ம பிரயாணப்படுவோமானால் நம்முடைய வழி ஆஸ்வதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் சரியான பாதையில் பிரயாணப்படுவோம். தேவன் காட்டுகிற வழியில் நடப்போம். அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 3 காரியத்தை தியானித்த. 1, உண்மையான மனசனாக இருக்கணும். 2வது, நாங்கள் இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். 3வது, எங்கள் வழிகள் தேவன் காட்டுகிற வழியாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.